ஓம் சாந்தி. முரளி தேதி 1-11-2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் என்ன தண்டோரா அடிக்கிறீர்கள், மேலும் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள்? பதில்: இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. பல தர்மங்கள் இப்போது அழிய வேண்டும் என்று தண்டோரா அடிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கவலையற்று இருங்கள். இது நாடுகளுக்கு இடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நிச்சயம் சண்டை நடக்கும். அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும். ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில்தான் படிக்கின்றார்கள். பிரபஞ்சம் என்றால் உலகமாகும். இப்போது முறைப்படி பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை உங்களுடையது ஆகும். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும். உலகியல் பல்கலைக்கழகம் கிடையாது. இது ஒன்றுதான் இறை தந்தையின் பல்கலைக்கழகம் ஆகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது அனைவரையும் சென்று சேர வேண்டும். செய்தியை அளிக்க வேண்டும் அல்லவா? இந்த செய்தி முற்றிலும் எளிதாகும். அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரைதான் அனைவரும் நினைக்கிறார்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். அவர் நம்முடைய எல்லையற்ற பிரியதர்ஷன் என்று கூறலாம். உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனை நினைக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும். யார் தெளிவான புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நன்கு கடைபிடிப்பார்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவரே. பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள்தான் படிப்பார்கள் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் தான் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என அறிகிறீர்கள். 84 லட்சத்தின் விஷயமே கிடையாது. உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் இச்சமயத்தில் பதீத்தமாக இருக்கின்றார்கள். இது துக்க உலகம், சீச்சி உலகம் ஆகும். அவர்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். அவருக்கு விடுதலை அளிப்பவர், அதாவது லிபரேட்டர் என்ற பெயரும் உண்டு. நீங்கள் முழு உலகிற்கும் அல்லது விஸ்வத்திற்கும் அதிபதியாகிறீர்கள் அல்லவா? இந்த செய்தியை தெரிவித்து வாருங்கள் என்று அனைவருக்கும் பாபா கூறுகின்றார். அனைவரும் தந்தையை நினைக்கின்றார்கள். அவருக்கு வழிகாட்டி, லிபரேட்டர், இரக்க மனம் உடையவர் என்று கூட கூறுகின்றார்கள். பல மொழிகள் இருக்கின்றன அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை அழைக்கின்றனர் என்றால் அவர் ஒருவரே முழு உலகத்திற்கும் டீச்சர் அல்லவா? தந்தைதான் அவர். ஆனால் அவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிரியர், குரு என்பது யாருக்கும் தெரியவில்லை. அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார். இந்த எல்லையற்ற வழிகாட்டியை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. ஆத்மா என்றால் என்ன என்று ஆத்மாவை பற்றியும் நீங்களே அறிகிறீர்கள். முக்கியமாக பாரதம், பொதுவாக உலகத்தில் யாருக்குமே ஆத்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை. உலகில் ஒரு மனிதர் கூட தெரிந்தவர் அல்ல. புருவ மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா அழிவற்றது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அது ஒருபோதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆவதில்லை. உங்களுடைய ஆத்மா இருப்பது போன்று பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார்.
பெரியதோ சிறியதோ ஆவதில்லை. அவரும் ஆத்மாவே. ஆனால் பரம் ஆத்மா சுப்ரீம் ஆவார். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வருகின்றார்கள். மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் செல்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். பரம்பிதா பரமாத்மாவை அனைவரும் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் ஆத்மாக்களை பரமாத்மாதான் முக்திக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே அவரை நினைக்கின்றார்கள். ஆத்மாதான் தமோ பிரதானம் ஆகின்றது. ஏன் நினைக்கின்றார்கள்? இதுவும் தெரியவில்லை. எப்படி குழந்தை அப்பா என்கின்றது? அவ்வளவுதான். அதற்கு எதுவும் தெரியாது. நீங்களும் அப்பா அம்மா என்பீர்கள். எதையும் அறியவில்லை. பாரதத்தில் ஒரே தர்மம் இருந்தது. அதற்கு தெய்வீக தர்மம் என்று பெயர். பிறகு அதில் மற்றவை நுழைய ஆரம்பித்தது. இப்போது எவ்வளவு ஆகிவிட்டது. ஆகையால்தான் இவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. எங்கெல்லாம் அதிகமாக நுழைந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நிறைய சண்டைகள் நடந்துவிட்டது. மிகவும் இருளாகிவிட்டது. அனைத்திற்கும் ஒரு அளவு உண்டு அல்லவா? நடிகர்களுக்கும் ஒரு அளவு உண்டு. இது முன்பே உருவாக்கப்பட்ட அளவாகும். இதில் எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறார்கள்? அதில் கூட குறையவோ கூடவோ இருக்காது. எப்போது அனைத்து ஆத்மாக்களும் மேடைக்கு வருகின்றார்களோ பிறகு அனைவரும் திரும்ப போக வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் இன்னமும் இருக்கின்றார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவுதான் கட்டுப்படுத்துவதற்காக தலையை உடைத்துக் கொண்டாலும் முடியாது. நாங்கள் வீக்கே இவ்வாறு பிறப்பை கட்டுப்பாடு செய்து வருகின்றோம். அதாவது மக்கள் தொகையை கட்டுப்பாடு செய்து வருகின்றோம். 9 லட்சம் பேர்தான் வசிப்போம் என்று கூறுங்கள். பிறகு மக்கள் தொகை குறைந்து விடுகிறது. நாங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை தெரிவிக்கின்றோம். இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். புதிய உலகம், புதிய மரம் நிச்சயம் சிறியதாகத்தான் இருக்கும். இங்கேயோ இதை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் மேலும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறது. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் நடிகர்கள் வரவேண்டி இருக்கிறதோ இங்கேதான் வந்து உடலை ஏற்பார்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் புரிவதில்லை. கூர்மையான புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் எந்த ராஜ்யம் இருந்ததோ அது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. மாறிவிடுவார்கள். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமான வகுப்பிற்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கின்றீர்கள். உங்களுடைய படிப்பு இந்த உலகத்திற்கு கிடையாது. இது போன்ற பல்கலைக்கழகம் வேறு எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு அமர உலகத்திற்காக படிக்க வைக்கின்றேன் என்று இறை தந்தையே கூறுகின்றார். இந்த மரண உலகம் அழியப் போகிறது. சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இது எப்படி உருவாகியது என்று யாருக்கும் தெரியவில்லை. எங்கே நீங்கள் சொற்பொழிவாற்றுகின்றீர்களோ அங்கே நிச்சயம் லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தை வையுங்கள். அதில் நிச்சயம் தேதி போன்றவைகள் இருக்கட்டும். கிறிஸ்துவ தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது என்று கூறுவது போல புதிய உலகம் ஆரம்பத்திலிருந்து 1250 வருடம் வரை இந்த வம்சத்தின் ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்கலாம். ஒருவர் பின் ஒருவர் வருவார்கள். தேவதா வம்சம் இருந்தபோது மற்ற எதுவும் இல்லை. மீண்டும் இப்போது இந்த வம்சம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் அழிய வேண்டும். போர் எதிரில் இருக்கின்றது. பாகவதத்தில் இதை பற்றிய கதை எழுதப்பட்டிருக்கிறது. சிறிய வயதில் இந்த கதைகள் போன்றவைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது
ராஜ்யம் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயம் பாபாதான் ராஜயோகத்தை கற்பித்தார். யார் தேர்ச்சி அடைந்தார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் மணியாக முடியும். வேறு யாரும் இந்த மணியை பற்றி அறியவில்லை. உங்களுக்குதான் தெரியும். உங்களுடையது இல்லற மார்க்கமாகும். மேலும் பாபா நிற்கிறார். அவருக்கு தனக்கென்று உடல் இல்லை. பிறகு பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார். முதலில் தந்தை வேண்டும். பிறகு ஜோடி, அதாவது ருத்ராட்ச மணிகள் இருக்கிறது அல்லவா? நேபாளத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அங்கிருந்து இந்த ருத்ராட்ச மணிகள் வருகின்றன. அதில் உண்மையானவைகளும் இருக்கின்றது. எவ்வளவு சிறியதோ அவ்வளவு விலை அதிகம். இப்போது நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டீர்கள். விஷ்ணுவின் வெற்றி மாலை மற்றும் ருத்ர மாலை, அதாவது மண்டை ஓடு மாலை உருவாகிறது. அவர்கள் மாலையை உருட்டிக்கொண்டே ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். காரணம் எதுவும் புரியவில்லை. மாலையை உருட்டுகின்றார்கள். இங்கேயோ என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். இல்லை என்றால் இதுவே தொடர்ந்து உச்சரித்தலாகும். வாயின் மூலம் எதுவும் கூற வேண்டியதில்லை. பாடல்கள் கூட ஸ்தூலமாக ஆகிவிடுகிறது. குழந்தைகள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். இல்லையென்றால் பாட்டு போன்றவைகள்தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் நினைவாகும். நீங்கள் சத்தத்தில் இருந்து விடுபட்டு போக வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் மன்மனா பவ ஆகும். பாட்டு பாடுங்கள், கத்தி கதறுங்கள் என பாபா ஒருபோதும் கூறவில்லை. என்னுடைய புகழை பாட வேண்டிய அவசியமில்லை. அவர் ஞானக்கடல், சுகம் சாந்தியின் கடல் என்று உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரியவில்லை. அப்படியே பெயர் வைத்து விட்டார்கள். உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. நான் எப்படி இருக்கின்றேன், ஆத்மாக்களாகி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தந்தையே வந்து தனது பெயர் ரூபத்தை அளிக்கின்றார். நீங்கள் நடிப்பதற்கு மிகவும் உழைக்கிறீர்கள். அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். நான் இவ்வாறு நடிப்பதற்கு வரவில்லை. நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் நீங்களே சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்ததாகும். நான் அரை கல்பத்திற்கு அங்கேயே வானப்பிரஸ்தத்தில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் அங்கே அமர்ந்து உங்களுடைய கூக்குரலை கேட்பதில்லை. என்னுடைய நடிப்பு இச்சமயம்தான். நாடகத்தின் பாகத்தை நான் அறிகிறேன். இப்போது நாடகம் முடியப் போகிறது. நான் சென்று தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நடிக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் இல்லை. பரமாத்மா சர்வ சக்திவான், நமக்குள்ளேயே இருக்கின்றார். அனைவருக்குள்ளும் என்னென்ன ஓடுகிறது என்பதை அறிகிறார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். இவ்வாறு இல்லை என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக, அதாவது அழுக்காக மாறிவிடும் பொழுது சரியான நேரத்தில் நான் வரவேண்டி இருக்கிறது. சாதாரண உடலில்தான் வருகின்றேன். குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகிறது. சங்கர் மூலமாக பல தர்மங்கள் அடிகிறது. ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். எவ்வளவு காலம் ஐயோ ஐயோ என்பது ஏற்பட போகிறது? ஆபத்துகளில் இறந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கிறது. இல்லையென்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாக துக்கமடைந்து விடுவார்கள். குழந்தைகள் துக்கமடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து
அனைவரையும் அழித்து விடுகிறது என பாபா கூறுகின்றார். இதற்கு முன்பாக அணுகுண்டுகள் ஒன்றுமே இல்லை. இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்கிறது. பூகம்பத்தில் பலர் மடிந்து போகின்றார்கள். தண்ணீர், அதாவது வெள்ளம் 1-2 முறை பெருக்கு ஏற்பட்டால் அனைத்தும் அழிந்தது. நிச்சயம் சமுத்திரம் பொங்கும், பூமி கூட மூழ்கிவிடும். 100 அடி உயரத்திற்கு கடல் அலை, அதாவது தண்ணீர் பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இதுவே ஐயோ ஐயோவின் காட்சியாகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும், பயமற்றும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவர்களாக இருங்கள். ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றார்கள். நான் நிராகார், விசித்திரமானவன் என பாபா கூறுகின்றார். இங்கே சேவை செய்வதற்காக வருகின்றேன். என்னுடைய புகழ் எவ்வளவு பாடுகிறார்கள் பாருங்கள். ஞானக்கடல். ஓ பாபா, பிறகு பதீத உலகத்திற்கு வாருங்கள் என கூறுகின்றார்கள். நீங்கள் மிகவும் நன்றாகவே அழைக்கிறீர்கள். ஸ்வர்க்கத்திற்கு வந்து சுகத்தை பாருங்கள் என கூறுவது கிடையாது. பதீத பாவனா, நாங்கள் பதீதமாகி விட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகின்றார்கள். அழைப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரே அடியாக தமோ பிரதான அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில் அழைக்கிறீர்கள். மிகவும் நன்றாகவே பாரதவாசிகள் அழைக்கிறீர்கள். நாடகத்தில் ரகசியமே இப்படிதான் இருக்கிறது. என்னுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி என்று இவருக்கு ஒன்றும் தெரியாது. பாபா பிரவேசம் ஆனதும் தான் தெரிவிக்கின்றார். பாபா ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். பிரம்மாவை தான் மனைவியாக்க வேண்டும். இவர் என்னுடைய மனைவி என பாபா, அதாவது சிவ் பாபாவே கூறுகிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவராக ஆக்கிக் கொள்கின்றேன். இவர் உண்மையிலும் உண்மையான பெரிய அம்மா ஆகிவிட்டார். மேலும் தத்தெடுக்கப்பட்ட அம்மாவாக இருக்கின்றார். தாய் தந்தை என்று இவரை நீங்கள் கூறலாம். சிவபாபாவை தந்தை என்று மட்டும்தான் கூறலாம். இவர் பிரம்மா பாபா. அம்மா குப்தமாக இருக்கின்றார். பிரம்மா தாய் ஆவார், ஆனால் ஆண் உடலாக இருக்கிறது. இவர் பராமரிக்க முடியாது. ஆகையால் பெண் குழந்தையை தத்தெடுக்கின்றார். மாதேஸ்வரி என்று பெயர் வைத்துள்ளார். தலைமையாகி விட்டார். நாடகத்தின்படி ஒரு சரஸ்வதிதான். மற்றபடி துர்கை, காளி என்று பல பெயர்கள் இருக்கின்றது. தாய் தந்தை ஒருவர்தான் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி என்று பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரம்மா குமார், குமாரிகள் அல்லவா? உங்களுக்கு நிறைய பெயர் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்களும் வரிசை கிரமமாக தான் புரிந்து கொள்கிறீர்கள். படிப்பில் வரிசை கிரமானம் இருக்கிறதல்லவா? ஒருவர் போல் இன்னொருவர் இருப்பதில்லை. இந்த ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நன்றாகவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதை விஸ்தாரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் வரிசை கிரமானம் இருக்கிறது. ஒரு சில வக்கீல்கள் 2-3 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு சிலர் பாருங்கள், கிழிந்து போன ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள். இதிலும் இப்படிதான். இது சர்வதேச போர் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்போது அனைவரும் கவலையற்று இருங்கள். போர் நிச்சயம் நடக்கும் என்று அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். புதிய தெய்வீக ராஜ்யம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று தண்டோரா போடுகிறீர்கள். பல தர்மங்கள் அழியும். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து இந்த
பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். என்னுடைய முக வம்சாவளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் வாய் வழி வம்ச பிராமணர்கள். அவர்கள் வயிற்று வழி வம்ச பிராமணர்கள். அவர்கள் பூஜாரிகள். நீங்களோ இப்போது பூஜைக்குரியவர் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் பூஜைக்குரிய தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உங்கள் மீது ஒளி கிரீடம் இல்லை. உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும் போது இந்த உடலை விட்டுவிடும். இந்த சரீரத்தின் மீது உங்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது. அழகாக இருக்காது. இச்சமயம் நீங்கள் மகிமைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இச்சமயம் யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இல்லை. ஆகவே யார் மீதும் இச்சமயம் ஒளி கொடுக்க முடியாது. சத்யுகத்தில்தான் ஒளி இருக்கிறது. 2 கலைகள் குறைந்தவர்களுக்கும் கூட இந்த ஒளி கொடுக்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சியை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் பயமற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம உணர்வடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். இரண்டாவது, புது உலகில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாக வேண்டும். வரதானம். சதா பகவான் மற்றும் பாக்யத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வ சிரேஷ்ட பாக்யவான் ஆகுக. சதா பகவான் மற்றும் பாக்யத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வ சிரேஷ்ட பாக்யவான் ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் சைத்தன்ய சொரூபத்தில் பகவான் குழந்தைகளின் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கின்றார்கள். ஆனால் இங்கே சுயம் பகவான் சைத்தன்ய மூர்த்திகளுக்கு சேவை செய்கின்றார். அமிர்த வேளை எழுப்புகிறார். உணவு ஊட்டுகின்றார். தூங்க வைக்கின்றார். ரெக்கார்ட், அதாவது பாடலுக்கு தூங்கக்கூடிய, மற்றும் ரிகார்ட், அதாவது மரியாதை பூர்வமாக எழக்கூடிய பிராமணர்களாகிய நாம் அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் சர்வ சிரேஷ்ட பாக்யவான் ஆவோம். இந்த பாக்யத்தின் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். தந்தைக்கு மட்டும் செல்லமானவர்களாக ஆகுங்கள், மாயாவிற்கு அல்ல. யார் மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் காண்பிக்கின்றார்கள். ஸ்லோகன். தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும். தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும். அவ்யக்த சமிகை. அஷரீரி அல்லது விவேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அஷரீரி ஆகுவது என்றால் சப்தத்தில் இருந்து கடந்து செல்வது என்பதாகும். ஷரீரம் இருக்கிறது என்றால் சப்தம் இருக்கும். ஷரீரத்தில் இருந்து கடந்து சென்று விட்டீர்கள் என்றால் அமைதி இருக்கும். ஒரு நொடியில் சேவையின் சங்கல்பத்தில் வர வேண்டும் மற்றும் ஒரு நொடியில் சங்கல்பத்தில் இருந்து கடந்த சொரூபத்தில் நிலைத்து விட வேண்டும். காரியத்திற்காக ஷரீரத்தின் உணர்வில் வர வேண்டும். பிறகு நொடியில் அஷரீரியாக வேண்டும். எப்பொழுது இந்த ட்ரில் உறுதியாக ஆகுமோ அப்பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும். ஓம் சாந்தி.